கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். 1.5 ஆண்டுகளாக காலியாக உள்ள மருத்துவக் கல்லூரி ஆசிரியர் பணியிடங்களை கலந்தாய்வு மூலம் நிரப்புவதில் தாமதம் ஏன் என்று பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளில் பல்வேறு நிலைகளில் ஆசிரியர் பணியிடங்கள் 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக காலியாக இருப்பது குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அன்புமணி, தமிழ்நாட்டில் உள்ள 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் சென்னை மருத்துவக் கல்லூரி, கோவை அரசு மருத்துவக் கல்லூரி ஆகிய 2 மருத்துவக் கல்லூரிகளை தவிர மீதமுள்ள 34 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள சில துறைகளில் 95% வரை மருத்துவ பணியாளர் பணியிடங்கள் காலியாக இருப்பதால் அது குறித்து ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்பது குறித்து விளக்கம் அளிக்கும்படி கடந்த மே மாதத்தில் தேசிய மருத்துவ ஆணையம் அறிவிக்கை அனுப்பியிருந்தது. இதையடுத்து தமிழக அரசின் மருத்துவத்துறை செயலர் டில்லி சென்று தேசிய மருத்துவ ஆணைய அதிகாரிகளை சந்தித்து அடுத்த 6 மாதங்களில் அனைத்து காலியிடங்களும் கலந்தாய்வு மூலம் நிரப்பப்படும் என்று வாக்குறுதி அளித்துவிட்டு திரும்பினார். ஆனால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று மருத்துவர்களுக்கான அமைப்புகள் குற்றம் சாட்டியிருக்கின்றன. மருத்துவக் கல்லூரிகளில் பணியாற்றும் பேராசிரியர்கள், இணை பேராசிரியர்கள், உதவி பேராசிரியர்கள் ஆகியோருக்கு ஒவ்வொரு ஆண்டும் முதலில் பதவி உயர்வுக்கான கலந்தாய்வும் அதைத் தொடர்ந்து பணியிட மாறுதல் கலந்தாய்வும் நடத்தப்படுவது வழக்கம். ஆனால் நீதிமன்ற வழக்குகளை காரணம் காட்டி 2023, 24, 2024, 25ஆம் ஆண்டுகளுக்காக கலந்தாய்வுகள் நடத்தப்படாததுதான் மருத்துவக் கல்லூரிகளில் ஆசிரியர் பணியிடங்கள் காலியாவதற்கு காரணமாகும். தேசிய மருத்துவ ஆணையத்திடம் தமிழக அரசு பெற்ற 6 மாத காலக்கெடு நவம்பர் மாதத்துடன் முடிவடைய உள்ளது. ஆனால் கலந்தாய்வு பணிகளில் 30% கூட இன்னும் நிறைவடையவில்லை. மீதமுள்ள கலந்தாய்வு பணிகளை தமிழக அரசு திட்டமிட்டே தாமதப்படுத்துவதற்காக கூறப்படுகிறது. சென்னை மருத்துவக் கல்லூரி உள்ளிட்ட கல்லூரிகளில் முக்கியத்துவம் வாய்ந்த பல பதவிகள் காலியாக உள்ள நிலையில் அப்பணிகளை கைப்பற்ற ஆட்சியர்களுக்கு நெருக்கமானவர்கள் துடிக்கின்றனர். ஆனால் அதற்கு தேவையான தகுதி நிலையும் பணிமூப்பும் அவர்களுக்கு இல்லை. அந்த நிலையை அவர்கள் அடையும் வரை கலந்தாய்வை நிறுத்தி வைத்து அவர்களுக்கு சாதகமாக கலந்தாய்வு நடத்த அரசு சதி செய்வதாக மருத்துவர்கள் புகார் கூறுகின்றனர் என்று தெரிவித்துள்ளார். மேலும் தேசிய மருத்துவ ஆணையத்திடம் பெற்ற காலக்கெடுவுக்குள் காலியிடங்கள் நிரப்பப்படவில்லை என்றால் அரசு மருத்துவக் கல்லூரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் நிலை உருவாகும் என்றும், கலந்தாய்வு நடத்தப்படாத பணியிடங்களுக்கு உடனடியாக கலந்தாய்வு நடத்தி டிசம்பர் மாதம் முதல் வாரத்திற்குள் அனைத்து காலியிடங்களையும் நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அன்புமணி கூறினார்.